காலகட்டத்தில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அநேக நேரங்கள் நம்ம யோசிப்போம். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறோம். சர்ச்சுக்கு ஒழுங்கா போறோம். ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிறோம். ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியம் எதுவுமே செய்யல. ஆனா நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் ஏன் வருது? அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல? ஆண்டவர் ஏன் இந்த வாழ்க்கைய அனுமதிக்கிறாரு? இது என் வாழ்க்கை எதுக்கு அனுமதிச்சாரு? அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அப்போ மத்தவங்க சொல்லுவாங்க, "நீ பெரிய தப்பு செஞ்சிருப்ப. நீ பெரிய பாவம் பண்ணியிருப்ப. நீ வெளிய யாருக்குமே தெரியாம ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியம் செஞ்சிருப்ப." இப்படிலாம் குறை சொல்லுவாங்க. சில கேலியும் கிண்டலும் பேசுவாங்க. சர்ச்சில் உள்ள நண்பர்கள் கூட ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா நீ எதை குறித்தும் கவலைப்படாத. உனக்கு தெரியுமா? ஆண்டவர் யார் ரொம்ப அன்பு காட்டுறாரோ அவங்கள சிட்சிக்கிறாராம். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. ஒருவேளை உனக்கு ஆண்டவர் ஏதாவது சிட்சைகள், சோதனை குடுத்தாருன்னா, நீ ஆண்டவர் உன்ன ரொம்ப நேசிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்ல, அவர் குடுக்குற சோதனைகள், சிட்சைகள் எல்லாம் நம்ம தாங்கிக் கொள்ளத்தக்க அளவுல தான் இருக்கும். நம்ம தாங்க முடியாதவர் குடுக்க மாட்டாரு. கொடுத்து நம்மை கைகளில் ஏந்திக் கொள்வார். ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் பொழுது, அவர் நம்மை நேசிக்கிறார் என்று அறிந்து, அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். தேங்க் யூ லார்ட். நீங்க செய்ததுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லணும். யோபு அப்படித்தானே சொன்னாரு. யோபுக்கு உண்டான எல்லாம் போயிட்டுல்ல. ஒண்ணுமே இல்ல. எதுவுமே கிடையாது. அவர் என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார். நீ அப்படி சிட்சைகள் வரும்பொழுது, சோதனை வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது, குட்டி பிள்ளையா இருக்கும் பொழுதே, இதை ஆண்டவர் என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறாரு. பரவாயில்ல, நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லு. இந்த வாரம் சர்ச்சுக்கு போனியா? கட்டாயம் போயிருப்பீங்கல்ல. ஓகே. மறந்துடாதீங்க. ஆண்டவர் யார் நேசிக்கிறாரோ அவங்கள சிட்சிக்கிறார். பாய். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. உபாகமம் 8:5